ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பி ஸ்குவாட். எம்பி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே எல்லாருக்கும் பைக் வாங்க ஆசையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பட்ஜெட் செட் பண்ணி இருக்கணும், மைலேஜ் நல்லா தரணும், வண்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 5 வண்டி மக்களே. அதில் பட்ஜெட், மைலேஜ், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அதில் அடங்கும் மக்கள். அதுவும் முக்கியமாக ஃபேமிலி மேலே இருக்கும்போது முக்கியமாக மைலேஜ் தான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு பார்த்தா 102 ரூபா கிட்ட 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது மக்களே. அதுக்கு முக்கியமாக பார்ப்போம் இப்போ தான் மைலேஜ் தான் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கணும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் எடுத்துகிற வண்டி எல்லாமே மக்களே. அது மட்டும் இல்லாமல் வண்டி லாங் லைஃப் நல்லா இருக்கணும், பட்ஜெட் உள்ளே இருக்கணும். நிறைய பேர் அதுதான் விரும்புவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹோண்டா தான் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ ஒரு காலத்தில் ஹீரோ ஹோண்டானா தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதாவது வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ தனியாக பிரிஞ்சு ஹீரோன்னு வந்திருக்காங்க. இப்போ கிராம சைடுங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க மக்களே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன மோடு பள்ளத்துக்கு ஏறி இறங்குறது அடிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட வருது. அதாவது 90,000 கிட்ட வருது மக்கள். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 வரைக்கும் தரும் மைலேஜ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கம்ஃபர்ட் தாங்க. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ஓட்டுறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட பேர் பேக்ஸ் எல்லா இடத்தையும் கிடைக்கும் சீப்பாக பெஸ்ட்டான ஒரு இதில். அதேமாரி மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. ஒரு கிட்டத்தட்ட நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இது கிராமத்தில் கூட இந்த வண்டி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எதுக்காக இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி, லாங் லைஃப் வரும், இன்ஜின் நல்லாயிருக்கும். மைலேஜ் கிட்டத்தட்ட 60லேருந்து 65 வரைக்கும் தரும். 70 வரைக்கும் தரும்னு சொல்லுவாங்க, ஆனால் 65 வரைக்கும் தான் தரும் மைலேஜ். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக போகும். சின்ன வேலைக்கெலாம் இதுதான் பெஸ்ட்டு. வேறு எந்த வண்டி எடுத்தாலும் அதோட பெஸ்ட்டு கிடைக்காது. கிட்டத்தட்ட 90,000 வரைக்கும் வருது இந்த வண்டி மக்களே. வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டி யாரெல்லாம் ஓட்டியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வண்டி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஹீரோவுக்கு போட்டியாளரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சைன் தாங்க. ஹோண்டா சைன் இந்த வண்டி நானும் வச்சுருக்கேன், ஆனால் 125cc. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100cc விட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி சின்னதாகவும் இருக்கும், வெயிட்டு கம்மியாகவும் இருக்கும். யாருன்னா உங்கள் வீட்டில் பசங்க சின்ன பசங்க வண்டி கற்றுக்க போகிறாங்கன்னா ஹோண்டா சைன் வாங்கி கொடுங்க. வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஹோண்டானா என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க. அப்படியே இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு இன்ஜின் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரச்சனையே வைக்காது. அது மட்டும் இல்லாமல் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70 வரைக்கும் தரும்னு சொல்லுவாங்க மக்களே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பக்கம். கிட்டத்தட்ட 70,000லேருந்து 75,000 வரைக்கும் தான் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் 90,000 வரைக்கும் வருது மக்களே. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா மாரி தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் பேக்ஸ் ஃபுல்லாக எடுத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதாவது இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கட்டும், அது இன்ஜின் ரன்னிங் கண்டிஷனாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 வரைக்கும் தரும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 99லேருந்து 100க்குள்ளே தான் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி சின்னதாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். சின்ன பசங்க. அதுக்கு அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க மக்களே. அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா இதே ஹீரோ தாங்க. ஹெச்எஃப் டீலக்ஸ் தாங்க. ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த வண்டி ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட். அதாவது கிட்டத்தட்ட 59,000க்கு சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 59,000லேருந்து 60,000க்குள்ளே சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70,000க்கு வருது மக்களே. இந்த வண்டியும் அதே மாதிரி தாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 65லேருந்து 75 வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி மெயின்டெனன்ஸும் கம்மி, அதேமாரி அவ்வளோ சீக்கிரத்தில் செலவு வைக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி ஹெச்எஃப் கிட்டத்தட்ட நல்ல மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அதுவே ஈஸியாக இருக்குது. இந்த இன்ஜின் ஸ்மூத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வண்டி இது தாங்க. அதாவது சின்னதாகவும் அருமையாகவும் இருக்கும். அதாவது இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 100 கிலோவுக்கு கம்மியாக தான் மக்களே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் கம்மியாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ரன்னிங்ஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், ஓட்டுற விதமாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், லாங் லைஃப் வரும் மக்களே. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா தந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தர வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தாங்க. இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட் தாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தக்கையாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேலஜன் பல்பு இந்த டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த பல்போட அதாவது இந்த ஹெட்லைட் சூப்பராக இருக்குங்க. இதேமாரி மைலேஜும் வேறு லெவலில் தரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
70,000 90,000 வரைக்கும் வருது மக்களே. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 வரைக்கும் தருது மக்களே. சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓட்டினா கம்பல்சரி 60-75க்குள்ளே கம்பல்சரி தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இதேமாரி இது சீப் அண்ட் பெஸ்ட்டு, அதாவது பொருளும் ஈஸியாக கிடைக்கும். டிவிஎஸ் கம்பெனிக்கு ஏற்ற மாரி பக்காவான வண்டி. அதேமாதிரி மைலேஜ் வேறு லெவலில் தெரியும். அதாவது நம்பர் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இது தான் வைப்பேன் மைலேஜுக்கு ஏற்ற மாரி. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் மக்களே. நெக்ஸ்ட்டு 10 வண்டி பார்த்தீங்கன்னா என்ன வண்டின்னு பார்க்கணும். நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்குற வண்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் பெஸ்ட், அதாவது மைலேஜில் நம்பர் 1 வண்டி பார்த்தீங்கன்னா அதுதான் மக்களே. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 100cc தாங்க. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் தரமாக தருதுங்க. ஏன்னா இந்த வண்டி நான் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வாங்கி 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவல் மைலேஜ் தருது. நான் என் வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு போட்டு 88 கிலோமீட்டர் தருந்துச்சு மக்களே. உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக ஈஸியாகவும் இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் நெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90,000, டிவோவில் பார்த்தீங்கன்னா 1,04,000 வருது. நான் என் வண்டி கிட்டத்தட்ட 2023 வாங்கினது. அந்த வண்டி மைலேஜ் வந்து அடிச்சிக்கவே முடியாது. 1 லிட்ரு போட கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் மேலே தருது ஆவரேஜாக. சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓட்டுறது 70-75 கிலோமீட்டர் கண்டிப்பாக தரும் மக்களே. இந்த வண்டி நான் யூஸ் பண்ண வரைக்கும் தரம் வேறு லெவலில். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு மைலேஜ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த அதாவது 3 பேர் தாராளமாக போகலாம். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 100cc தான். அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த சீட்டு கம்ஃபர்ட்டு, அந்த புஷ்ஷிங்கு, செயின் பர்ஃபார்மன்ஸு, ஃபீடு, கண்ட்ரோல் லிமிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. பிரேக்கும் சரி, ஏபிஎஸ் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு மக்களே. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த 5 பைக்கில் பெஸ்ட்டு பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினா தான். மைலேஜுக்காக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு மக்களே. இதில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்ன பைக் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பைக்கு எந்த பைக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.